அந்த ஆதாரங்களை முதல்ல ரெடியாக வச்சுக்கணும். நீங்கள் பணம் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா கேஷாலாம் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ஏங்க அதெல்லாம் முடியாது. நான் வந்து உங்களுக்கு ஆன்லைன் சப்போஸ் யாராவது உண்மையிலேயே வேலை வாங்கி தர்றாங்க வெளிநாட்டுக்கு அப்படின்னு வந்தால் ஆன்லைனில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அதுக்குண்டான ஃபார்ம்ஸு, ரிவ்யூஸு, வேறு யாராவது வேலை வாங்கி போனவங்கள செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்களான்னு. அதுவும் வந்து கன்சல்டேஷனுக்கு அப்படின்னு இல்லாமல் வேறு எதுக்காவது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை ஆள் எடுப்பாங்க. ஒரு பெரிய பெரு நிறுவனத்துக்கு வந்து ஆள் எடுப்பாங்க. அதுக்கு வந்து நிறைய செலவுகள் ஆகும். அதுக்கு வந்து உண்டானதை நீங்கள் கொடுத்து அது ஆதாரத்தோட கையில் வச்சுக்கோங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு அது ரொம்ப உதவும். ஏன்னா கேஷை கொடுத்துட்டு போனீங்கன்னா அதுக்கு ஒரு ஆதாரமும் இல்லாமல் போயிடும். ஸோ அதை மாதிரி நீங்கள் பிரச்சனைக்குள்ளாகி வந்துருச்சு அப்படின்னா எஃப்ஐஆர் நான் சொன்ன அந்த செக்ஷன் 318 அதில் எஃப்ஐஆரை போட்டு அவங்கள வந்து செய்யலாம். சைபர் கம்ப்ளைண்ட் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இது தவிர்த்து ஒரு சில நிறுவனங்கள் வந்து ஜாப் கன்சல்டன்சி வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு அந்த தவறை செஞ்சுட்டாங்க, அதுக்குள்ள மெத்தனை போக்கில் செஞ்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ரெட்ரஸல் ஃபோரம், ஓகே, கன்சியூமர் கோர்ட்டில் கூட நீங்கள் வந்து ஃபைல் பண்ணி உங்களுக்கு உண்டான நஷ்ட ஈடை நீங்கள் பெறலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். அட்வொகேட் நோட்டீஸ் வந்து நீங்கள் அனுப்பி அதுக்குண்டான ரீஃபண்டு, டேமேஜஸ்க்கு உண்டான கிளைம்ஸு, காம்பன்சேஷன் நீங்கள் வந்து வாங்க முடியும்.